இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஒரு வழியாக டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவை அபாரமாக வெற்றி அடைஞ்சாங்க. அதைத் தொடர்ந்து இப்போது இந்தியா அடுத்தது T20 சீரீஸில் மோத போகிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்தியா ஆப்கானிஸ்தான் கூட இந்த T20 மேட்ச்சில் மோத போகிறாங்களாம். 3 மேட்ச் இருக்குது T20 மேட்ச். இந்த 3 மேட்ச்லையும் கண்டிப்பாக 3-2 அப்படிங்கிற வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சாகணும். வரப்போகிற T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் கண்டிப்பாக இந்தியா மோதணும் அப்படின்னா இந்த வெற்றிகள் எல்லாமே இந்தியாவுக்கு தேவை. அதுலேயும் இந்தியாவுக்கு இப்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பிளேயிங் 11 தேவை. அதற்காக இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாடக்கூடிய பிளேயிங் ஸ்குவாடை இப்போது அறிவிச்சிருக்காங்க. இந்த 14 பேர்களில் தான் ஒரு 11 பேர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ தொடர்ந்து வரக்கூடிய T20 மேட்ச்சில் கண்டிப்பாக இந்திய சைடில் யாரெல்லாம் சூப்பராக ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வரப்போகிற T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் கலந்துக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக தான் இந்தியா இப்போது சூப்பராக வெறும் T20 மேட்ச்சை மட்டும் அதிகமாக செலக்ட் பண்ணி வைத்திருக்காங்க. காரணம் வரப்போகிற T20 வேர்ல்டு கப் மேட்ச் தான். அந்த வகையில் இப்போது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் 3 T20 மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் அதிகமாக இளம் வீரர்கள் தான் கலந்துக்க போகிறதா ஏற்கனவே ICC அறிவிச்சிருந்த நிலைமையில் சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னா, இந்த T20 மேட்ச்சில் ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே கலந்துக்க போகிறாங்க. ஏன்னா வெறும் இளம் வீரர்கள் மட்டும் நம்பினா அது செட் ஆகாது. அதனால தான் இப்போது ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே உள்ளே இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே T20 மேட்சுடைய கேப்டனாக செயல்பட்ட சூரியகுமார் யாதவுக்கு இப்போ இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி இருந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இதனால் வேறு யாரை கேப்டனாக போடுறது அப்படின்னு தெரியாத இந்த நிலைமையில் தான் மீண்டும் ரோஹித் சர்மாவே கேப்டனாக போட்டு இந்த T20 மேட்சை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ICC வந்திருக்கு. அதோட ரோஹித் சர்மா, விராட் கோலியும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லி அவர் கோரிக்கை வைத்திருக்காரு. அந்த கோரிக்கையை எதிர்த்து ICC இப்போது 2 பேருமே உள்ள களமிறக்கி விட்டுருக்காங்க. அந்த வகையில் இப்போது ICC அறிவிச்சிருக்க பிளேயிங் ஸ்குவாடை முதல்ல பார்த்துடலாம். ஸோ SV ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, சுப்மன் கில், திலக் வர்மா, விராட் கோலி, ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, இஷான் கிஷன், வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ரவி பிஸ்னாய், குல்தீப் யாதவ், ஹர்ஷிப் சிங், முகேஷ் குமார், தீபக் சகார். ஸோ இந்த 16 பேர் கொண்ட பிளேயிங் ஸ்குவாட் தான் இப்போது ICC அறிவிச்சிருக்காங்க. இந்த 16 பேர் தான் ஒரு பிளேயிங் லெவலில் செட் பண்ண போகிறாங்க. 11 பேரா அந்த 11 பேர் யாரெல்லாம் இடம் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரோஹித் சர்மா கையில் தான் இருக்குது. அதிகபட்சம் ரோஹித் சர்மா அப்படிங்கிறது பார்த்தோம்லே கண்டிப்பாக அந்த ரோஹித் அன்கோ உள்ளே இருக்கும். ஸோ அந்த ரோஹித் அன்கோ கண்டிப்பாக நாம் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை தேடி கொடுப்பாங்க. அந்த வகையில் யாரெல்லாம் பிளேயிங் லெவலில் கலந்துக்க போகிறாங்களோ அவங்க எல்லாருமே அடுத்தடுத்த மேட்சுகளில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரப்போகிற T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் அவங்களுக்கு இடம் உறுதி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி ரோஹித் சர்மா நல்ல ஒரு திறம்பட கேப்டன் செயல்பட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை தேடி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் கண்டிப்பாக 3-2 அப்படிங்கிற வித்தியாசத்தில் இந்தியாவுக்கு ஜெயிச்சு வெற்றி தேடி கொடுப்பாரா? உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் இந்த மேட்ச் நல்ல ஒரு மிக முக்கியமான மேட்சாக இருக்குமா அப்படிங்கிறத கீழே மறக்காமல் உங்கள் கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.